சரி, இன்றைக்கி நாளுக்குள்ளே வந்து நம்ம போயிடலாம். இன்றைக்குடைய நம்மளுடைய டாபிக் வந்து என்ன? இன்றைக்கி நம்மளுடைய டாபிக் என்னது? சவுண்டாக சொன்னால் தான் எனக்கு தெரியும். ஏதோ பாம்பு கொத்துற மாதிரி புசு புசுன்னு தாங்கிறீங்க. என்ன இன்றைக்கி டாபிக்? சமாதானம். என்ன டாபிக் இன்னைக்கு? ஓகேவா? இன்றைக்கி உங்களுக்கு கேம்ஸ் இருக்குது, ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, கிராஃப்ட் இருக்குது, அதெல்லாம் முடித்து உங்களுக்கு கிளாஸ் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒன்று இருக்குது. ஓகேவா? அதனால் கொஞ்சம் சிரித்த முகத்தோட பக்கத்தில் எல்லாம் பார்த்து உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும்னு சொல்லுங்கள். பக்கத்தில் கை கொடுத்து சமாதானம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். சொல்லிட்டீங்களா? சமாதானம், 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 சமாதானம். சரி, ஓகே, இன்றைக்குள்ளே நாம் போயிடலாம். கவனிங்க, 1 செகண்ட் கவனிங்க. நாம் வந்து லாஸ்ட் வீக்கே டீம் பிரிச்சுட்டோம். டீமுக்கு வந்து இனி நாம் நேம் எதுவுமே சூஸ் பண்ணல. டீமுக்கான நேமை வந்து நீங்களே தான் சூஸ் பண்ண போகிறீங்க. ஓகேவா? எல்லோரும் ஆதியாகமம் 2வது அதிகாரம் எடுங்க. சீக்கிரம் டக்குன்னு. ஆதியாகமம் 2வது அதிகாரம் அதோடைய 10வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் படிங்க. அதில் 4 ஆறுகள் பற்றி சொல்லியிருக்கு. ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு ஆறுகள் இன்றைக்கி நாங்கள் உங்கள் டீம் நேமாக வந்து கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஓகேவா? சீக்கிரம் டீமில் இருக்கிற எல்லோரும் படிங்க. படிச்சிட்டிங்களா? நம்ம நேம் பிரிச்சிடலாமா? எந்த டீமுக்கு எந்த ஆறு வருதுன்னு? ஓகே, 4 டீமுடைய கேப்டன்ஸ் முன்னாடி வாங்க பார்க்கலாம். சீக்கிரம் ஒரு கிளாப் பண்ணுங்கள் 4 கேப்டனுக்கும். ஓகே, நம்ம 4 டீமோட கேப்டன்ஸ் வந்து வந்துட்டாங்க. சரி, நீங்கள் வந்து அந்த அதிகாரம் படிச்சிங்களா கேப்டன்ஸ்? அதில் மொத்தம் எத்தனை ஆறு இருக்குது? 4 ஆறு இருக்குது. அந்த 4 ஆரோடைய பேரும் வந்து இதில் நான் வந்து எழுதியிருக்கேன். ஓகேவா? இதில் நீங்கள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பேப்பர் எடுக்கிறீங்க. அதில் ஒவ்வொரு ஆரோடைய பேர் வந்து இருக்கும். அந்த ஆரோட நேம் தான் வந்து இன்றைக்கி உங்களுடைய டீமோட நேம். ஓகேவா? சரி, நம்ம டீம் லீடர்ஸ் எடுக்க வச்சிடலாமா? ஓகே, சரி, ஃபஸ்ட்டு ஃபாத்திமாக்கா நீங்கள் வந்து எடுங்க. எடுத்து ஓப்பன் பண்ணி அங்கே என்ன நேம்னு சொல்லிடுங்க. ஓகேங்களா? ஓப்பன் பண்ணுங்க, அங்கே காட்டிடுங்க சும்மா. கீகோன். கீகோன். ஓகே, ஃபாத்திமாக்கா டீமுடைய பேர் வந்து கீகோன். ஓகேவா? அடுத்து ஸ்டீஃபனா கூப்பிட்டுலாமா? ஸ்டீஃபனா எடுங்க ஒரு ஆரோட பேர். இதகேல். ஓகே, டீம் நம்பர் 1 ஓட பேர் வந்து இதகேல். இப்போ நீங்கள் அந்த ஆத்தை பற்றி எங்களுக்கு சொல்ல போகிறீங்க. ஓகே, ரெடியா? அடுத்து சந்தோஷனா ஒரு டீம் எடுங்க. ஐப்ராத். ஐப்ராத். டீம் நம்பர் 2 ஓட நேம் ஐப்ராத். கொஞ்சம் கிளாப் பண்ணுங்களேன். ஓகே, கடைசி 4th டீம். வேறு பேப்பரில் நீங்கள் அதான் பிரிச்சாங்கணும். பைசோன். ஓகே, டீம் நம்பர் 4 நேம் வந்து என்னென்னா பைசோன். ஓகேவா? டீம் நம்பர் 1 உங்கள் பேர் என்ன? டீம் நம்பர் 1ஓட பேர் இதகேல். ஓகே, வெரி குட். டீம் நம்பர் 2ஓட நேம் ஐப்ராத். ஓகே, வெரி குட். டீம் நம்பர் 3ஓட நேம் கீகோன். சாம், உங்கள் டீமோட நேம் பைசோன். ஓகே, இந்த 4மே வந்து என்னது? இந்த 4மே என்னது? இந்த 4 பேரும் ஆரோட பேர். இந்த ஆறு எங்கே ஓடிச்சு? எங்கே ஓடிச்சு? ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் அங்கே இருக்கிற விளைச்சலெல்லாம் வளர்கிறதுக்காக ஒரு நதியை உண்டு பண்ணார். ஓகேவா? ஒரு நதியை உண்டு பண்ணி அதை 4 ஆறாக பிரித்தார். அந்த 4 ஆரோட பேர் தான் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. புரிஞ்சுதா? ஓகேவா? ஒவ்வொரு ஆறுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி வந்து இருக்குது. ஒரு ஆற்றுல வந்து கோமேதகம் பொன் விளையும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆற்றுக்கும் வந்து ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்குது. இந்த வாரம் வந்து உங்களுக்கு டீம் நேம் வந்து சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வீக் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, டீம் லீடர்ஸ் உங்கள் டீம் நேம் இருக்குல்ல, அதை பற்றி ஒரு 2 மினிட்ஸ் நெக்ஸ்ட் வீக் வந்து பேசணும். அதோட மீனிங் என்ன, அந்த ஆற்றுல என்ன விளையும், அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி வேணாம், இன்றைக்கி தான் நான் உங்களுக்கு நேம் கொடுத்துருக்கேன். நேம் பிரித்தாச்சு. நெக்ஸ்ட் வீக் வரும்போது என்ன பண்ணணும், ஒவ்வொரு டீம் லீடர்ஸ் வந்து முன்னாடி உங்களோட டீம் நேம் சொல்லப்பட்ட ஆற்றுடைய ஸ்பெஷாலிட்டியை வந்து சொல்லணும். ஓகேவா? இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஆக்டிவிட்டிக்குள்ளே போயிடலாமா? எல்லாம் ஒரு நல்லா கிளாப் பண்ணுங்கள்.
சரி, இன்று வந்து நாம் வசனத்தோடு கூட ஆரம்பிக்கலாம். ஓகேவா? இன்னைக்கு டாபிக் என்னது? இன்னைக்கு டாபிக் என்ன? பீஸ்னா என்ன? சமாதானம். எல்லா பக்கத்தில் சமாதானம் சொல்லியாச்சா? சரி, ஓகே. இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி என்னென்னா, இதில் என் கையில் சமாதானத்தை குறித்த ஒரு 20 வசனம் இருக்குது. ஓகேவா? ஒரு டீமில் அதிகபட்சம் 19 பேர் தான் இருக்கீங்க. சமாதானத்தை குறித்து எத்தனை வசனம் இருக்குது என் கையில்? 20 வசனம் இருக்குது. இதை நான் ஒவ்வொரு டீம் கையிலேயே கொடுத்துருவேன். இந்த பேப்பரை லீடர்ஸ் கிட்ட கொடுத்துருவேன். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு கரெக்டாக 10 மினிட்ஸ் டைம். என்ன பண்ணணும்? 10 மினிட்ஸில் டீம் லீடர் உங்கள் டீமில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த ஒவ்வொரு வசனத்தை பிரித்து கொடுத்துடணும். ஓகேவா? ஒருத்தருக்கு ஒரு வசனம் தான், ரொம்ப கஷ்டம்லாம் பட வேணாம். ஒருத்தரை வந்து 20 வசனம்லாம் படித்து சொல்ல மாட்டோம். ஓகே? டீமில் இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணணும்? ஒவ்வொரு வசனம் சொல்லணும். இப்போ ஒரு டீமில் வந்து 16 பேர் இருக்கீங்கன்னா மீதி 4 வசனம் இருக்கா? அப்போது ஒருத்தங்க வந்து 2 வசனம் எடுத்துங்க, ஒரு 4 பேர். ஓகே, புரிஞ்சுதா? இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? 10 மினிட்ஸில் படிக்கணும். ஆளுக்கு ஒரு வசனம். சின்ன குழந்தைங்க இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு சொல்ல வைக்கணும். ஏன்னா ஒரு லைன்லலாம் வசனம் இருக்குது, ரொம்ப சின்ன வசனம்லாம் இருக்குது. முடிஞ்சால் சின்ன குழந்தைங்களும் சொன்னாங்கன்னா வெரி குட். ஓகேவா? 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. சரி, இப்போ ஃபஸ்ட்டு டீம் நம்பர் 1 வந்து கூப்பிட்டுடலாம். கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். டீம் நம்பர் 1க்கு. சமாதான தேவன் உங்கள் அனைவரோடும் இருக்கார். ஆமென். சமாதான கட்டினால் உங்கள் ஆவியை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். எபேசியர் 4:3. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். சங்கீதம் 37:11. தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம், சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். நீதிமொழிகள் 12:20. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். சங்கீதம் 128:6. உன் அலங்கத்திற்குள் சமாதானமும் உன் அரண்மனைக்குள் சுகமும் இருப்பதாக. சங்கீதம் 122:7. தீமை விட்டு விலகி நன்மை செய்யுங்கள், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 34:14. கர்த்தாவே, எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர், எங்களுடைய கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக செய்து முடிக்கிறவர் நீரே. ஏசாயா 26:12. உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உம்மை நம்பியிருக்கிறவர்களை நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஏசாயா 26:3. கூடுமானால் உங்களாலானால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். ரோமர் 12:18. சங்கீதம் 128:6. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ரோமர் 5:1. இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. சங்கீதம் 122:7. தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். சங்கீதம் 34:14. உமது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. 119 சங்கீதம் 165 வசனம். சமாதானத்தினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். எபேசியர் 3:4. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். சங்கீதம் 128:6. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். ரோமர் 12:18. ஒரு வீட்டில் பிரவேசிக்கும் பொழுது இந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாவது என்று முதலாவது சொல்லுங்கள். லூக்கா 10:5. Blessed are the peacemaker, for they will be called the children of God. Matthew 5:9. Ephesians 4:3. Strive to keep the unity of spirit in the bond of peace. கர்த்தாவே, எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடும், எங்கள் கிரியைகளை எங்களுக்காக நடத்துகிறவர் நீரே. ஏசாயா 26:12. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. சங்கீதம் 119, 165. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. சங்கீதம் 122:7. எபேசியர் 6:15. சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயுதம் என்னும் பாதரட்சியை உங்கள் கால்களில் தொடுத்தவர்களாயும். மார்க்கு 9:50. உப்பு நல்லது தான், உப்பு
சாரமற்று போன எதினால் சாரம் உண்டாக்குவீர்கள். உங்களுக்குள்ளே ஒப்புடையவர்களாய் இருங்கள், ஒருவர் சமாதானமாய் இருங்கள். சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவருக்கும் கூட இருப்பாராக. ஆமென். ரோமர் 15:33. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலம் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அள்ளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 29:11. உம்மையை உறுதியாய் பற்றி கொள்கிற மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஏசாயா 26:3. பலத்தினால் உண்டாகும் நம்பிக்கை பெருகும்படியாக நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே சந்தோஷமும் சமாதானத்திலும் நிரப்புவார். ஓகே, டீம் நம்பர் 3யும் நீங்கள் வசனம் சூப்பராக சொன்னீங்க. உங்களுக்கு ஒரு கிளாப். நெக்ஸ்ட் ஃபைனலாக நாம் கடைசியாக டீம் நம்பர் 4 கூப்பிட போகிறோம். முன்னாடி வசனம் சொல்கிறதுக்கு எல்லாரும் வாங்க, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள். ரோமர் 12:18. சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். நீதிமொழிகள் 12:20. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானப்படி செய்வார். நீதிமொழிகள் 16:7. உங்களுக்குள்ளே ஒப்புடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாய் இருங்கள் என்றார். மார்க் 9:50. உம்முடைய வேதத்தில் நம்பிக்கையை இருக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரில்லை. சங்கீதம் 119:165. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ரோமர் 15:13. எபேசியர் 6:15. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை உங்கள் கால்களிலே தொடுத்தவர்களாயும். கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். எபேசியர் 4:3. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகின்றேன், சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கின்றேன். யோவான் 14:27. ரோமர் 5:1. நாம் இவ்விதமாக நம் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஓகே, 4 டீமுமே இன்னைக்கு வசனம் சூப்பராக சொன்னீங்க. உங்கள் எல்லாருக்கும் நீங்களே ஒரு நல்லா கிளாப் பண்ணிக்கோங்க. வெரி குட்.